மகனாகிய பீஷ்மன் காஞ்சாயன் எனும் நான் என் தம்பி மனைவியாயிருந்தாலும் அஸ்தினாபுரத்தின் தேவசேனை அஸ்தினாபுரத்து அரையணையின் அன்னை உன் பாதத்திற்கு இந்த காஞ்சாயனுடைய கோடான கோடி அப்படி இருக்கிறோம் தாயே திருமுகமோ சாட்சி செய்கிற எமது வீடம் காஞ்சாயன் என்ற பெயரை கேட்டா அகில உலகமே கிட்டு 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 வந்து அடித்துக் கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட அஸ்தினாபுரத்திற்கு அரணாக எந்த காஞ்சாயன் இருக்கிறேன். மலை போல் நான் இருக்க மனங்கலங்கி இருப்பதன் காரணம் என்ன? மலை போல நீருக்கு மனவாட்டம் கொண்ட காரணம் என்னன்னு கேட்கிறேன். அஷ்டாபுரத்துக்கு ஆணி வேறாய் இருந்து நீ அஷ்டாபுரம் தலைக்கு ஒரு வழி தேடாத மௌனம் சாதித்திய என்னை தாயே உரைக்கிறேன், சொல்லுங்கள், புரியவில்லை.
அஷ்டாபுரத்துக்கு ஆணி வேற தலைத்து நிக்கி நீ ஏய், அஷ்டாபுரம் தலையை மகனை குறித்து ஐயா! அஸ்தினாபுரத்திற்கு ஒரு அணுவாசந்தான். இந்த காஞ்சாயன் மரணித்த பிறகுதான் அஸ்தினாபுரத்திற்கு ஒரு அணுவாசியம். அதனால என்ன ஆச்சு? கண்ணே ம். அஷ்டாபுரம் தலைத்து நிக்கணும், ஓங்கி நிக்கணும்னா ஏய், உனக்கு பிறகு இந்த நாட்டால ஒரு மகன் வேணும் அல்லவா? ஓஹோ. அதனால் ஏய், காலகாலத்தில் மகனுக்கு திரு கல்யாணம் செய்து ஏய், நாளைக்கு அவன் வயிற்றுல பிறக்க போற குழந்தை வாழையா முடிச்சுட்டு மன்னனா வாழ வேண்டும் அல்லவா? ஆமா. அப்படி என்ற என் பையனுக்கு ஒரு கல்யாணம் செய்து மறந்து விட்டனே ஆண்டவா. அஸ்தினாபுரத்து மன்னன் என் தந்தையாகிய சந்தனு மகாராஜனுக்கு பிறகு விசித்திர வீரியன், என் தம்பியாகிய விசித்திர வீரியன், என் தம்பியார் மாண்ட பிறகு இந்த அஸ்தினாபுரத்து அரண்மனையிலே இளவரசனாக திருதராஷ்டிரன் இருக்கிறான். அடுத்து பட்டம் சூட வேண்டிய அவனுக்கு திருமணம் செய்து வைத்தால் தான் அஸ்தினாபுரத்தை பட்டம் தரிக்க முடியும். ஆணி வேறத்து கிடக்குதே பிதாமகரே என்று நீ சொன்ன வார்த்தை என் நெஞ்சிலே ஈட்டி பாய்ந்தது போல் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நீ சொல்லுங்க ஒரே வார்த்தை, அஸ்தினாபுரத்திற்கு சரியான இடம் யார், அஸ்தினாபுரத்திற்கு சரியான சம்பந்தம் எங்கே, அத்தனையும் அறிந்து நாளை திருமணம் விடிஞ்சால் திருமணம் செய்து வைப்பது என் வேலை. மகனே 56 நாட்டுக்கு பேரரசு நாம்பல் மற்ற சிற்றரசுல நமக்கு அப்பங்கட்டி அரசா செய்யக்கூடிய மற்ற சிற்றரசுல பெண் தட, அதாவது நீ பெண்ணை தேடி போனாலும் நமக்கேற்ற சம்பந்தமா இருக்கணும், நமக்கேற்ற சரியான குடும்பமா இருக்கணும். ஏன்னா என் மகனை பத்தி உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் தெரியும் அல்லவா? தெரியும். அவனுக்கு ஏற்ற பெண்ணா பார்த்து கொண்டு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதே. திருதராஷ்டிரன் கண்ணிலே காதிலே விழுந்து விட்டால் கண் கலங்கி விடுவான். எனக்கு இப்பேர்வட்ட பிறவி குருடனா என்று திணந்தினோம். அவன் கண்ணாடி முன் துடிப்பதை என் கண்ணிலே பார்த்து கலங்கி இருக்கிறேன். அப்பா, அவனுக்கு ஊன்றுகோலாய் இந்த பிதாமகன் இருக்கிறேன். உன் மகனாகிய திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைப்பது என் வேலை. பயப்படாதே, காலையில் திருமணம், கல்யாண வேலையை நடத்து.